ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் கெஃபா அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் ஃபைனல் பார்ட். இப்போ ப்ரெசண்ட்டில் டார்க் வேர்ல்டுக்கு வந்து ஒயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் 5 டேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த 5 டேஸ்மே துளி கூட டார்க் வேர்ல்டு கிங்க்கு சந்தேகம் வராத மாதிரி விமென் குக்கையும் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொஞ்சம் கூட கண்டுக்கலை, அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. டார்க் வேர்ல்டோட கிங்குக்கு தான் இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு நல்லா தெரியுமே. ஸோ ஒரு நக்கலான பார்வையில் விமென் குக்கை பார்த்து, அவங்க எல்லாரையும் நான் கரெக்டாக 11வது நாள் என்னோட ஒயின் கூட திருமணத்தை பண்ணி அவங்க எல்லாரையும் நான் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் பொட்டு தள்ள போகிறேன். இதுக்கப்புறம் என்னோட ஒயின் எனக்கு மட்டும்தான். ஸோ என்னோட ஒயினை நீங்கள் யாரும் பார்த்து அவகிட்ட பேச ட்ரை பண்ணி அங்கக்கிட்ட இழுக்கலான்னு நினச்சிங்க, புதைச்சிருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பார்க்குறதுக்கு ஒயினோட ரூமுக்கு கிளம்புறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 5 டேஸும் ஒயின் அந்த அரண்மனையை விட்டு வெளியில் போகலை. ரீசன், இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஏதாவது ஒரு திறப்பு வாயில் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஒயின். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒயின் நடிக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறது பயங்கர ஆச்சரியத்தை தருது. ஆனால் விமென் குக்கால் ஒயின் அந்த கிங்கிட்ட பேசி பழகிறத உண்மையிலேயே சகிச்சிக்க முடியலை. அப்படியே வேண்டா வெறுப்பா செத்து போயிடலாம் போல் நினச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பத்தாத குறைக்கு ஒய்யாரி விமென் குக்கிட்ட வந்தாலும் ஒயின் அழகாக தூக்கிட்டு போயிடுறாங்க. கோபம் வருது. இருந்தாலும் ஒயின் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல விமென் குக்கு. ஆனால் பாட்டிக்கு நல்லா தெரியுது. ஸோ பாட்டிமா ஒயினோட தோழி மாதிரி பக்கத்துலேயே இருந்து நல்லா ஜால்ரா போடுறாங்க. பாட்டிமாவை ஒரு வழி பண்ணணும்னு கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தோணுது. இருந்தாலும் எதுவும் பண்ண முடியலை. அந்த அளவுக்கு பிளாக் வேர்ல்டோட கிங் ஒயினுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஒயின் பிளாக் வேர்ல்டோட கிங்குக்கு தம்மேல அபரீதமான ஒரு அப்சஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் வேர்ல்டோட குயினான மோனாவை பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு டீஸ் பண்ணி பிளாக் கிங்கோட வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாக் வேர்ல்டோட கிங் மோனாவை இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை தருது மோனாவுக்கு, பிளாக் வேர்ல்டோட குயினுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிளாக் வேர்ல்டோட குயின் தனக்கு இந்த ராஜ்யத்தில் எந்த ஒரு இடமுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒயினுக்கு பிளாக் காட் கொடுக்குறாங்க, பிளாக் வேர்ல்டோட கிங் கொடுக்குறாங்க. இந்த 5 டேஸில் பயங்கர வெறுப்புக்கு போயிட்டாங்க பிளாக் குயின். பிளாக் கிங் மட்டும்தான் பிளாக் வேர்ல்டுக்குள்ளே இருப்பாங்க. அவரோட ராணிகள் பல உலகங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கூடிய அனுமதி இருக்கும். ஸோ பல உலகங்களுக்கு குயின்ஸ் தான் போய் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பான பொருட்களை கிங்குக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த உலகத்திலேருந்து வேற்று கிரகத்திலேருந்து வந்தவங்க எகெயின் அவங்க உலகத்துக்கு போனாங்க அப்படின்னா பிளாக் கிங்கோட பவர் குறையும். அதனால் வேற்று கிரகத்திலேருந்து இந்த கிரகத்துக்கு யார் வந்தாலும் அனுப்ப மாட்டார் பிளாக் கிங். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விமென் குக் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பூமிக்கே ரிட்டன் அனுப்பியாச்சு அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து வந்த ஒயினுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு குறையும். பிளாக் வேர்ல்டோட கிங்க்கு ஒயின் மேலே இருக்க ஈர்ப்பும் குறையும். இதனால் பிளாக் குயினோட ஐடியா இப்போ இருக்கிற அத்தனை பேரையும் ஒயின் கூட வந்த ஃபேமிலி மெம்பர்ஸை 11வது நாள் ஒயினை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேர்ல்டுலேருந்து பூமிக்கு போகக்கூடிய திறப்பு வாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒயினுக்கு இருக்கக்கூடிய பவர் குறைஞ்சி போய் பிளாக் வேர்ல்டோட கிங்கிட்ட இருக்க முடியாத சூழல் வரும்போது பிளாக் வேர்ல்டோட கிங் தாங்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ குழந்தைய தன்னோட ஸ்டமக்கில் வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒயின் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினப்புக்கு இந்த 5 டேஸில் வந்துட்டாங்க குயின். இதுதான் ஒயினோட பிளான். ஒயின் முன்னாடி மாதிரி இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் ஒயினோட இந்த இன்னசென்ட்னஸ் கிங் மூலமாக மாறி போயிடுச்சு. நல்ல மெச்சூரான பொண்ணாக இருக்காங்க. ஸோ ஒயின் கிங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே இத்தனை விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ரீசன் ஒன்று தான், ஒயினுக்கு எல்லா நினைவுகளும் இருக்குது. ஸோ குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒயின் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். இருந்தாலும் தன்னோட தெளிவான மைண்டில் யோசித்து பார்க்கும்போது பாட்டிமா சில சமயங்களில் சில புக்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒயினுக்கு சில கதைகளை சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில்
பிளாக் வேர்ல்டுங்கிற ஒரு வேர்ல்டை பற்றி கூட ஒயின் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு தான் வாழ்ந்த நினைவுகளை அப்படியே நினைவுக்கு கொண்டு வந்து ஒயினுக்கு கதைகளாக சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டை விட்டு எப்படி வெளியில் போகிறது, வெளியில் போனால் கிங்குக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் இப்போ மோனா குயினை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணி தன்னோட ஃபேமிலியையும் பாதுகாக்கணும் அப்படின்னு குயின்கிட்ட கிங்கை போகவே விடாமல் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த 5 டேஸும் முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க ஒயின். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பிளாக் கிங்கிட்ட ஒயின் இந்த 5 டேஸுமே இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தியிருப்பாங்க. ஸோ ஒயினை கூட்டிண்டு அந்த டார்க் வேர்ல்டை சுற்றி காட்டுறதுக்காக அந்த கிங் கிளம்பிட்டாங்க. ஒயின் ஒய்யாரியா அழகாக தன்னோட தைஸில் உட்கார வச்சுக்கிட்டு குதிரையில் அழகாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயினுக்கு பாடி கார்ட்ஸ் போல் ஒயினோட ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, ஹஸ்பண்ட்ஸ், அதுக்கப்புறம் காய்மின் ஜோன், தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் ஒயின் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒயினா திருமணம் செய்கிற வரைக்கும் இவங்க எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். யாரோட உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் நரபலி நடந்த மாதிரி அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். ஸோ தன்னோட கண் பார்வையிலேயே ஒயினை மேரேஜ் பண்ணுற வரையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கிங். அந்த டைமில் ஒயின் ரொம்ப கோஷியாக ஒய்யாரியாக தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, அம்மோ இன்றைக்கி நம்ம இந்த பிளாக் வேர்ல்டை சுற்றி பார்க்க போகிறோம். உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லலாம், கேட்கலாம். எல்லாத்தையும் உன்னோட இந்த புது டேடி உனக்காக ரெடி பண்ணி கொடுப்பாங்க, எடுத்தும் கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஒயின். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க மோனா குயினுக்கு தாங்க முடியலை கடுப்பு. ஏன்னா அவங்களுமே கிங் கூட ஒயினா தனியாக விடக்கூடாது அப்படின்னு அவங்களும் வந்திருக்காங்க. ஒயினா திருமணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மோனா சொன்னதுனால கிங் ரொம்ப குஷியாக மோனா கூட நார்மலாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் அங்கே இருக்க இடங்களை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒயின் இப்போ இருக்கிறது டார்க் வேர்ல்டு. ஸோ ரொம்ப வெளிச்சத்தை அந்த வேர்ல்டில் பார்க்க முடியாது. ஆனால் பல வகையான வர்ணங்களை அந்த வேர்ல்டில் பார்க்க முடியுது. பிளாக் வேர்ல்டில் இது ஏர்லி மார்னிங். ஸோ தூரத்தில் அடர்த்தியான பிளாக் கலர் இருக்கக்கூடிய வானத்தில் கருப்பு புற்கள் இருக்கக்கூடிய இடத்துல தூரத்தில் ஒரு மரம் இருக்கிறத ஒய்யாரியும் ஒயினும் ஆசையாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயமாக இருக்குது அந்த இடத்த பார்க்கும்போது. ஒயினுக்குமே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அதை பெருசாக காட்டிக்கல. ரொம்ப அழகாக இருக்குது கிங் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட அழகான இடம்லாம் இருக்குது, வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் வேர்ல்டில் இருந்து வானத்தை பார்க்கும்போது வேற்று கிரகங்கள் நல்லா தெரியுது. அது எல்லாத்தையும் ஒயினுக்கு காட்டுறாங்க பிளாக் வேர்ல்டோட கிங். அடுத்ததாக அழகான காடுகளையும் அந்த காட்டு பகுதியை கடக்கும்போது டீப் ரெட் கலரில் இருக்கக்கூடிய மண்ணால் ஆன கோபுரங்களையும் மலை மேடுகளையும் அப்படியே கடந்து போகும்போது பல வண்ணங்களில் மரங்களையும், அந்த மரங்களை தாண்டி போகும்போது அழகான பல கலர்ஸில் மின்மினி பூச்சிகளையும் பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸையும் காட்டு விலங்குகளையும் நல்லா பார்க்க முடியுது. ரொம்ப ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை கடந்து போகும்போது இளைப்பாறதுக்கான இடத்த கண்டுபிடிச்சு அதில் குட்டி குட்டி வீடுகளை அமைச்சு அந்த மாயாஜால கிங் உட்கார வச்சுருக்கா எல்லாத்தையும். அந்த டைமில் விமின் குக்கோட பாட்டிமாவுக்கு தாங்க முடியலை லெக் பெயின். அதே மாதிரி தான் தாத்தாவுக்கும். பிளாக் வேர்ல்டுனாலும் நாங்கள் மனுஷங்க எம்பிட்டு தூரம் நடக்கிறது. காலையில் கிளம்பணும், ராத்திரி ஆயிடுச்சு. ஐயோ சொல்ல கூட பயமாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின் பாட்டிமாவையும் தாத்தாவையும் பார்த்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒய்யாரி, மம்மி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ரெட் கலர் மஷ்ரூமை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் டார்க்கிங்க்கு பயம் வந்துடுச்சு. ஒய்யாரி அதை தூக்கி போடு, அது நம்மளுக்கு நல்லது கிடையாது, தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ அந்த கிங்கை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, எதை பார்த்தும் பயப்படாத உங்களுக்கு இதை பார்க்கும்போது பயம் வருது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அந்த டார்க்கிங், இது எனக்கு
உடம்புக்கு சரியில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு மஷ்ரூம், இதை சைடில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒயரோட ஹேண்ட்ஸ்லேருந்து அப்படியே அந்த மஷ்ரூமை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த டைமில் மோனா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கிடுகிடுன்னு மோனா கிங் கிட்ட வந்து, எங்கே பாருங்க அரசரே, உண்மையிலேயே இந்த வைன் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கா. இருந்தாலும் இவ பூலோகவாசி, இவளோட எண்ணங்களும் செயல்களும் நம்மளை விட வித்தியாசமாக இருக்கும். இவளோட கணவர்கள் இங்கே இருக்கும்போது அவங்க கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா ஏற்றி விடுறாங்க பிளாக் காட்கிட்ட. அடி பாவி, என் பொண்டாட்டி எங்ககிட்ட நைஸாக யாரும் இல்லாத டைமில் நான் நடிக்கிறேன், பதட்டப்படாமல் இருங்க, என்னை ஒன்றும் அவன் பண்ண மாட்டான், நான் நம்ம குழந்தைக்காக அவனோட நம்பிக்கையை சம்பாதிச்சு 11வது நாளுக்குள்ளே இங்கேருந்து கிளம்புறதுக்கான வாயில் கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என் பொண்டாட்டி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அந்த கிங் போக மாட்டேங்கிறான். வயிற்றுச்சல் தாங்க முடியல. போய் குத்தலான்னு பார்த்தாலும் அவன் இரும்பு மாதிரி எதையோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு உருட்டி உருட்டி முழிச்சுக்கிட்டு தீரான். இவன் எந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிளடி மாதிரி எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் பொண்டாட்டி ஆட்டையை போட்டு இங்கே கூட்டு வந்து விட்டுவிட்டு, ஐயோ கருமம், அவன் கூட லவ்விடவி மூமெண்ட் பண்ணணும்னு எங்கள் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவளை விட்டவே மாட்டானா அப்படின்னு புலம்புறாங்க வீமின் குக் 3 பேரும். இந்த ரணகுலத்துலேயும் காய்மின் ஜோன் 3 பேரும் அழகான பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு ஆணவத்தில் தெரிஞ்சுங்களடா. அழகு ஆபத்தானது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிளாக் வேர்ல்டோட கிங்குக்கு உங்கள் பொண்டாட்டியை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன போட்டிருக்கீங்க இந்த 2 வருஷமாக எங்கள் பொண்டாட்டிக்கிட்ட போட்டு கொடுக்குறது. போகிறப்ப வர்றப்ப ஜாட பேசுகிறீங்கடா நீங்கள், பொம்பளை மாதிரி உட்காந்துக்கிட்டு. அம்புட்டையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் 3 பேரும். வச்சான் பாரு டார்க் வேர்ல்டோட கிங் உங்களுக்கு அங்கே முன்னாடியே லவிடவி மூமெண்ட்டான். வயிற்றுச்சலாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் குஷியாக தான் இருக்கோம் இப்போ அப்படின்னு சிரிக்கிறாங்க. வீமின் குக் 3 பேரையும் பார்த்து காய்மின் ஜோன் 3 பேரும். ஜிமின் அப்போ சைட் ஐஸில் காய்மின் ஜோனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பிளாக் கிங் அப்படின்னு கூப்பிடுறாங்க. திக்குன்னு இருக்குது காய்மின் ஜோனுக்கு. ஐயோ எதுக்கு இவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கிங் அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 3 பேருக்கும் வைனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எங்ககிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் தானே ஹஸ்பண்ட்ஸ், எங்களுக்கு கோபம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கோபம் வரலை. எங்களை விட்டுவிட்டு உங்களை பிடிச்ச இந்த வைனை நாங்கள் எதுக்காக இதுக்கப்புறம் விரும்ப போகிறோம். ஆனால் இவனுங்க நீங்கள் பார்க்குறதுக்கு முரட மாதிரி இருக்கீங்க, ஒயின் வந்து உங்களுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அவ்வளோதான், கிடுகிடுன்னு எழுந்திருச்சு காய்மின் ஜோன்கிட்ட அந்த கிங் வந்துட்டான். ஐயோ எத்த தண்ணி வேலையை பார்த்து விட்டுட்டான் அந்த ஜிமின். டேய் குட்டப்பயலே, உனக்கு இருக்குடா பூமிக்கு போய் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹூ. அப்போ ஜிமின், என்னை விட நீங்கள் குட்டையங்கடா, நீங்கள் என்ன குட்டையன்னு சொல்கிறீங்களா, போட்டா அவன் 4 கொடுப்பான் வாங்கிக்கிட்டு கடங்க, என்ன திமிரு இருந்தால் எங்களை நக்கல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமின் கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. வாயின் அதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ கிங், என் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண மோனா கூப்பிட்ருக்காங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள விட்டு தள்ளுங்க, அவனுங்களால் பேச தான் முடியும், என்ன பண்ண முடியும் என்னையா, வாங்க டார்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கிட்ட வந்தவங்க வைனோட இந்த வாய்ஸை கேட்டதும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு, என் வைனுக்காக நீங்கள் 3 பேரும் பழச்சிங்க எனக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வைன்கிட்ட போயிட்டாங்க. வைன் இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாவெண்டர் கலரில் பாடிகான் போல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருக்காங்க. தைஸ் வரையும் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அந்த கிங் கிட்ட வந்ததும் அப்படியே கிங்கோட நெக்கை பிடிச்சு தான் பக்கமாக இழுத்து ஸ்ட்ராங்கான ஒரு லிப்லாக் கொடுக்குறாங்க வைன். உயிரே போயிடுச்சு வீமின் குக்கு. சாகணும், நாங்கள் சாகணும் இதெல்லாம் பார்த்துட்டு. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, உண்மையிலே எங்களை வெறுத்துட்டா போல, போய் நாச்சுக்கு எங்ககிட்ட நடிக்கிறேன்னு சொல்கிறா, ஐயோ இவனை பிடிச்சி போச்சு என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு அழுகுறாங்க தயாங். ஜங்குக்கப்ப, நான் செத்தாலும் பரவாயில்லடா, இவளை போட்டு தள்ளாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. ஜிமின் அப்படியே பிடிச்சி கீழே உட்கார வச்சு, முட்டாள், பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த மோனா ராணி
ஒயினா அவன் கூட லவ்வி டபி மூமெண்ட் இருக்க வைங்க, அப்போ தான் நம்புவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வேலையை ஒயின் பார்க்கல போச்சு, கம்முன்னு இருங்க. குழந்தையும் ஒயினும் நம்மளுக்கு பத்திரமா கிடைக்கணும். ஒயினுக்கு தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு நல்லா தெரியும், கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் கிஸ்ஸை ப்ரோக் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத் பண்ணுறாங்க ஒயின். அந்த ஹட் ஹவுஸ்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு கோபத்தில் மோனா குயின் சொல்லியிருப்பாங்க 11 days முடிகிற வரைக்கும் ஒயினை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒயினுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் மோனா இந்த விஷயத்த சொல்லி ஒயின் கிங் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது மோனாக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா ஒயின் கண்டிப்பாக கிங் கூப்பிடும்போது ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒயினே இந்த மாதிரி லிப்லாக் பண்ணதும் மோனா ராணிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஐயோ கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. கிங் அப்போ ஒயினை பார்த்து, பேபி உன்னை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். மோனா, இதுக்கப்புறம் என் ஒயினா சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை நீ விட்ட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் உடனே கிங்கை பார்த்து, என்ன ஆச்சு டார்லிங், அந்த ஹட் ஹவுஸ்க்கு போகலாமா? என் ஹஸ்பண்ட்ஸ் இங்கே இருக்கட்டும், இவனுங்களா தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேனே, வாங்க அவங்க கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் வெறி பிடிச்சிருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நோ பேபி, குழந்தைய எனக்கு சொந்தமாக மாற்றிக்கிட்டு உன்னைய திருமணம் செஞ்சதுக்கப்புறம் தான் நான் உன்னை டச் பண்ணணும். இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. அதுக்கப்புறம் என்ன, நீனும் நானும் எப்போதுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிங். அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, நல்ல ஒரு நீதி, நம்மலாம் கிளம்பலாமா? இந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கூட்டிகிட்டு போங்க ராஜா எங்களை ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம், உடனே கிளம்பலாம். இன்னும் ஒரு 6 நாள் தான் நீங்கள் எல்லோரும் இந்த உயிரை உடம்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் நான் நரபலி கொடுத்து என்னோட சக்தியை அதிகப்படுத்திக்குவேன். போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் இவங்க எல்லாரையும் நடக்க விட்டுட்டு கிங், மோனா குயின், ஒயின், ஒய்யாரி 4 பேரும் அழகாக 3 குதிரையில் உட்காந்து மெதுவாக குதிரையை நடக்க வச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி ஒயினோட லேப்பில் உட்காந்துக்கிட்டு, மம்மி நிஜமாலே டேடியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? இதோ இங்கே இருக்கிறது தான் என்னோட நியூ டேடியா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஐயோ என் பிள்ளை இப்படியெல்லாம் பேசுது, பேசலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தோம், இப்போ ஏன்டா பேசுதுன்னு துயரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க வீமின் குக். பாவமாக இருக்குது உண்மையிலேயே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அந்த டைமில் ஜிமினோட மம்மி சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ளே இங்கேருந்து எப்படி போகிறது, இந்த கிங்கை எப்படி போட்டு தள்ளுறதுங்கிறத நம்ம யோசிக்கணும், தேவையில்லாமல் புலம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 days பாஸ் ஆகிடுச்சு. ஒயின் இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சில பாதைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பாதை வழியாக போனோம் அப்படின்னா பூமிக்கு போகிறதுக்கு கூடிய நுழைவு வாயில் இருக்கான்னு தெரியாது. ஸோ புலம்பிக்கிட்டே இந்த சைடும் அந்த சைடும் தன்னோட ரூமில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா கிடுக்கிடுன்னு ஒயின்கிட்ட வந்து, ஒயினா இன்னும் 12 மணி நேரத்தில் இந்த பூமியில் சூரிய உதயம். நான் இந்த புத்தகத்தை அந்த மோனாராணி இருக்காளே உன் பாட்டியாக வந்தவ, அவள் படிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்தேன். அவளோட அறையிலேருந்து ராஜாவை பார்க்க கிளம்புனான். இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஓடியாந்துட்டேன். இந்த புத்தகத்தில் ஏதாவது இந்த இடத்த விட்டு போகிறதுக்கான வழி இருக்கான்னு பாரு பேபி, நான் அந்த மோனா வர்றாளான்னு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த நுழைவு வாயில்கிட்ட நின்றுக்கிட்டாங்க. அந்த புறத்தோட நுழைவு வாயில்கிட்ட நின்றுக்கிட்டாங்க. அந்த டைமில் வீமின் குக் வேகமாக ஒயின்கிட்ட வந்து, ஒயன் என்னடி ஆச்சு, அவன் ஏதாவது வந்து உன்னை ஏதாவது பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்போ எதுவும் பண்ணலை, என்னைய நம்மளோட பொண்ணை தான் தனி அறையில் வச்சுருக்கான். அடிக்கடி தான் நான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. என்னை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஒய்யாரியை இந்த வேர்ல்டில் அசால்ட்டாக நடபோட விடுவான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல என் மேலே டவுட் இருக்கும் போல். ஸோ ஒய்யாரியை என் கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவனமாக இருக்கணும், இந்த அறைக்குள்ளே வராதிங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயினோட ஆன்ட்டி, அங்கிள், காய்மீன் ஜோன் தாத்தா எல்லோரும் வந்துட்டாங்க.
ஒயினு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, எல்லாரையும் நரபலி கொடுத்துடுவானா, பயமாக இருக்குது ஒயினு அப்படின்னு அழுகுறாங்க தாத்தா. தாத்தா ஒன்றுமே ஆகாது, பயப்படாதீங்க, இந்த பாருங்க, இந்த புத்தகத்தில் ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தயாங்கப்ப வயான் நம்ம காட்டுக்குள்ளேருந்து வந்தோம்ல, அந்த காட்டு வழியில் நம்ம எந்த வழியிலேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போனால் நம்மளோட பூமிக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வயனப்ப கரெக்டான ஐடியா தான், அந்த இடத்துக்கு கூட நான் சுற்றி பார்க்க போகிறேன்னு 2 days முன்னாடி போயிட்டு வந்துட்டேன். அங்கே நம்ம வந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை, எப்படி இங்கேருந்து கிளம்புறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பேக்கில் மோனா அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே, தெரியுமுடி, எனக்கு தெரியும், என்னோட கிங்கை நீ உன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு உன் ஹஸ்பண்ட்ஸையும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் உன் குழந்தையும் நீனும் எப்படி இங்கேருந்து தப்பிக்கலான்னு பிளான் போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் முகத்தறையை கிழிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிங் கிங் அப்படின்னு சவுண்டு கொடுக்குறாங்க. மோனா குயினோட ஷவுட்டிங் வெளியில் கேட்குறதுக்கு முன்னாடியே வெளியில் நின்றுக்கிட்டு இருந்த பாட்டிமா அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடியாந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அரண்மனைக்குள்ளே ரூம்குள்ளே இருந்து பேசுகிற எதையுமே வெளியில் கேட்க முடியாது. ஸோ டோர் ஓப்பனில் இருந்தால் தானே வெளியில் வரும் சவுண்ட் அப்படின்னு ஓரத்தில் நின்று குயின் பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த பாட்டிமா ஷவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோரை. ஒன்றுமே புரியலை குயினுக்கு. மோனா கிளவி, எதுக்குடி டோரை லாக் பண்ணா, தொரடி அப்படின்னு கத்துறாங்க மோனா குயின். என்னடி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், 10 நாளாக நீ ஓவராக பண்ணிக்கிட்டு உன் புருஷனுக்கும் என் பேத்திக்கும் லவ்வி டவி மூமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் போடுவ நீ இதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நடப்படக்கூடாது, உன்னால் தாண்டி இங்கே வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கோம், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோனா பாட்டிமா கிடுகிடுன்னு மோனா குயின்கிட்ட வந்து, என் பேரை வச்சுருந்தா மட்டும் பத்தாது, இந்த பிளாக் வேர்ல்டுக்கு குயினாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஜமீன்தாரம்மா மோனாவா நீ நடந்துக்கணும்னா அதுக்கு ஆயுட்காலம் பத்தாதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோனா பாட்டிமா ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுக்குறாங்க நோஸை பார்த்து. ஆ அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மோனா குயின் நோஸை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே சைடில் இருந்த ஒரு நைஃப் எடுத்து மோனாவோட ஹேரை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாங்க. உயிரே போயிடுச்சு மோனாவுக்கு. அடுத்த செகண்டே மோனா ஒரு மினியேச்சர் டாய் மாதிரி மாறி போயிட்டாங்க குட்டியுண்டா. அந்த டைமில் மோனா பாட்டி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, வைன இந்த கூமுட்ட வயல்கள் எல்லாரும் உயிர் பயத்தில் உனக்கிட்ட வருவானுங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வாசலில் போய் நின்றுக்கிட்டேன். இந்த மோனா போனவ இந்த புக்கை தூக்கிக்கிட்டு வந்தால் இந்த ரூம்குள்ளே வருவானும் எனக்கு தெரியும். எப்படியே நம்ம ஐடியா சூப்பர், மினியேச்சரை தூக்கி உன் ப்ளவுஸ்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் டக்குன்னு மினியேச்சர் பொம்மை போல் இருக்கிற மோனா குயினை அப்படியே தூக்கி தன்னோட ப்ளவுஸ்குள்ளே வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் இந்த மோனா தொந்தரவு கிடையாது, இவளை வச்சு தான் நம்ம எங்கேருந்து நம்ம பூமிக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேமின் குக், அங்கிள் ஆண்டி, காய்மின் ஜூன், தாத்தா எல்லாரும் பாட்டிமாவையும் வைனையும் தான் பிக்கு பிக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து, என்ன பண்ணுறீங்கன்னு தான் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா அமைதியாக இருங்க, இந்த புக்கை நான் 2 நாளைக்கு முன்னாடியே படிச்சிட்டேன். இது இந்த ஊர்லேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறதுக்கான திறப்பு வாசலை பற்றின புக். இதை வச்சு தான் இந்த ராஜாவோட ராணிகள் எல்லாரும் வேற்று கிரகங்களுக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த டைமில் ஜங்குக் சொல்கிறாங்க, வைனா அப்படி இங்கேருந்து போகலாம் அப்படின்னா இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராணிகள் இங்கேருந்து போயிட்டு வரணுன்னா ராஜாவோட அனுமதி இருந்தால் போதும். ஆனால் வேற்று கிரகத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்காங்க யாராவது அப்படின்னா அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு ராஜாவுக்கு விருப்பமான ஒரு பொண்ணோட உதவி தேவை. ராஜாவுக்கு விருப்பமான ஒரு பொண்ணு தன்னோட உயிரை கொடுத்தா மட்டும்தான் அந்த திறப்பு வாயில் திறக்க முடியும். அதான் ராஜாவோட அனைத்து மனைவிகளுக்கும் ஷார்ட்டான ஹேர் தான் இருக்குது, நீளமான ஹேர் இந்த மோனாவுக்கு தான் இருந்தது. மோனா பாட்டிமா நான் குழந்தையா இருந்ததுலேருந்தே அவங்களோட ஹேரை ரொம்ப பராமரிப்பாக வச்சுப்பாங்க. நான் சில டைமில் ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சின்ன பிள்ளையில் மோனா பாட்டிமாவை கூப்பிட்டேன்னா என்னோட உயிர் இந்த
ஹேரில் தான் இருக்குது, இந்த ஹேரை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை பற்றி பாட்டிமா கிட்ட 2 days பேக் நான் கன்சிடர் பண்ணேன். பாட்டிமா தான் சொன்னாங்க, சில புனைக்கதைகளில் ஹேரில் தான் சில பேருக்கு உயிர் இருக்கும், அந்த ஹேரை கட் பண்ணிட்டா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. இவளை போட்டு தள்ளணுன்னு தான் சரியான சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து அவகிட்ட பேச்சு கொடுத்து உள்ளே வர வச்சு ஹேரை கட் பண்ணாங்க பாட்டிமா. நான் சின்ன ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் மினியேச்சர் பொம்மையாக மாறுவான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பொம்மையை வச்சு நாளைக்கு ஒரு வேலையை பார்க்க போகிறோம். அது என்ன வேலைங்கிறது இந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கில் போட்டிருக்க சடங்குகளை நாளைக்கு நான் செஞ்சிட்டேன்னா பிளாக் வேர்ல்டுன்னு ஒரு வேர்ல்டே இருக்காது இந்த பிரபஞ்சத்தில், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தலையே சுற்றி போயிடுச்சு. அந்த டைமில் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ பிளாக் கிங் தான் ரூம்குள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போதே ஒரு ஃபயர் ஐஸில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அந்த டைமில் ஃபேக்காக அழுகிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணுற மாதிரி வெறுமனை தன்னோட சீக்ஸை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே பிளாக் கிங் அப்படின்னு போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. என்ன ஆச்சு பேபி அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் கிங். இவங்க எல்லோரும் வந்து நீ கிங் கூட இருக்கக்கூடாது, நீ வந்து எங்கள் கூட தான் வரணும், கிங்கிட்ட பேசி எங்களை பூமிக்கு அனுப்பு, எல்லா ஐயாரியை கொன்னுடுவேன் உன்னையும் கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு பதறி போய் நின்றுட்டுருக்காங்க எல்லோரும். அப்போ பிளாக் கிங், அப்படி சொன்னாங்களா, என்ன திமிர் இருக்கும், நாளைக்கு நரபலி கொடுக்க போகிறேன் இவங்க எல்லாத்தையும், இந்த ஒரு நாள் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க கிங். அந்த டைமில் வைன், இவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு எங்கே நரபலி கொடுக்க போகிறோமோ அங்கே இழுத்துக்கிட்டு போங்க, எதுக்காக இந்த அரண்மனைக்குள்ளே சுத்த விட்டுருக்கீங்க, சுத்தமாக பிடிக்கல இவங்க யாரையும் எனக்கு, முதல்ல என் கண்ணு முன்னாடி இவங்களை நிற்க வைக்காமல் நரபலி கொடுக்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, இவங்க அங்கேருந்து தப்பிச்சிட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அந்த டைமில் வைனை ஆசையாக பார்த்த அந்த பிளாக் கிங் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னோட மனைவிகள் அத்தனை பேருமே திறமசாலிகள், அவங்க மூலமாக தான் இவங்க தப்பிக்க முடியும். அப்படி இருக்கும்போது யார் ஹெல்ப் பண்ண போகிறா இவங்களுக்கு? எல்லாத்துக்கும் மேலே என்னோட வேர்ல்டுக்குள்ளே வந்தவங்க யாரும் இங்கேருந்து கிளம்ப முடியாது. நரபலி கொடுக்கணும், நான் இப்போவே இவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு விஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க பிளாக் கிங். இவங்க எல்லாரையும் நான் தான் நரபலி கொடுப்பேன், எனக்கு ஆசையாக இருக்குது, அவங்களுக்கு மனைவியாக நான் மாறணும்னா நானும் நரபலி கொடுத்து என்னோட இதயத்தை இறுக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, இது என்ன பெரிய விஷயம், என்னோட அழகு பதுமை நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாளைக்கு நீ அவங்கள நரபலி கொடுக்கலாம், இவங்கள நரபலி கொடுத்த அடுத்த செகண்டே நான் உன்னை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிங். சரி, இப்போ எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி இப்போ தான் சாப்பிட்டு தூங்க வச்சுருக்கோம், அதனால் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிங் அங்கேருந்து காவலாளியை கூப்பிட்டு எல்லாரையும் நரபலி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத்தனை பேரும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா சைடில் இருந்த காவலாளி ஹேண்ட்கஃப் எடுத்துகிட்டு வந்து எல்லாரோட ஹேண்ட்ஸ்லையும் அதை கிளிப் பண்ணிவிட்டு அப்படியே 1 by 1 கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மோனா பாட்டிமா ரொம்ப கோஷியாக வைன் பக்கத்தில் வந்து நின்று, சூப்பர், போட்டு தள்ளணும் இவங்க எல்லாத்தையும், ராஜ வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்தா மரணம்தான் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். மகாராணி நீங்கள் வந்து தூங்குங்க, இன்னும் ஒரு 11 மணி நேரத்தில் நீங்கள் ராணி ஆகிடுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பெட்டில் அமைதியாக படுக்க வச்சுட்டாங்க பாட்டிமா வைனை. ஒரு பிரைட்டான ஸ்மைலில் பிளாக் கிங் கிடுகிடுன்னு அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒய்யாரியை தன்னோட பொண்ணாக அங்கீகரிக்கிறதுக்காகவும் அப்புறம் பூமியிலிருந்து வைன் ஒய்யாரி கூட இங்கே வந்த அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸையும் வைன் கையாலேயே நரபலி கொடுக்கறதுக்காகவும் வைன் எந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்களோ அந்த இடத்துலேருந்து தான் இத்தனை வேலைகளையும் பண்ண முடியும். அதுக்காக திறப்பு வாயில் இருக்க இடத்துக்கு வைனையும் ஒய்யாரியையும் பிளாக் கிங் ஃபேமிலி மெம்பர்ஸோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. காவலாளிகள் யாரையும் கூட்டிகிட்டு வர வேண்டாம், நாம் மட்டும் போயிட்டு திருமணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே
அதே இடத்துல இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு ஹாப்பி மொமெண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஒய்யாரியை தூங்க வச்சுட்டு நம்மளோட மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்காக காவலாளிகள் வர வேணாம், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒயின் சொன்னதும் ஒயின் மேலே இருக்கக்கூடிய ஆசையில் ஒயின் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எந்த காவலாளியும் இல்லாமல் அந்த பிளாக் வேர்ல்டோட கிங் இப்போ ஒயினை நம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பூமிக்கு போகக்கூடிய நுழைவு வாயிலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. எங்கே அதர் ஹேண்ட் இந்த 11 நாளும் சாமியார் தனக்கு தெரிஞ்ச அத்தனை வேற்று கிரகத்திலிருந்து இங்கே வர வைக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக. அந்த ஸ்டாச்சு போல் நிற்கிற ஒயினோட மம்மி டாடி உருவத்தில் இருக்க குட்டிச்சாத்தான் ரெண்டும் ஒன்றும் புரியாமல் சில போல் நின்று என்ன மந்திரம் சொல்கிறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த டைமில் பூசாரி தன்னோட யாகத்தை முடிச்சுட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த 2 ஸ்டாச்சுவையும் பார்த்து, உங்களோட உலகத்துக்கு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எனக்கு கட்டுப்பாடோடு நீங்கள் நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா இதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சூடத்தை பற்ற வச்சு அந்த குட்டிச்சாத்தானுங்க முன்னாடி காட்டி, இதால் உங்களை பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொசுக்காதீங்க அப்படின்னு ஒரு குட்டி வாய்ஸில் ஒயினோட மம்மி டாடி உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த உருவ பொம்மைக்கு உள்ளேருந்து பேசுதுங்க. அப்படின்னா திறப்பு வாயில் திறக்கக்கூடிய நேரம் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சாமியார் அந்த குட்டிச்சாத்தான்களை பார்த்து கேட்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, எந்த டைமில் பிளாக் வேர்ல்டில் திறப்பு வாயில் ஓப்பன் ஆகுதோ அதே டைமிங்கில் தான் இங்கே இந்த திறப்பு வாயில் ஓப்பன் பண்ணணும் இந்த சாமியார். இல்லை அப்படின்னா இடையில வரக்கூடிய வழியில் மூச்சு திணறி இறந்து போயிடுவாங்க. 2 சைடும் ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏர் ஃப்ளோவில் உயிர் வாழ முடியும் உள்ளே இருக்கக்கூடிய மனுஷங்க. ஸோ எந்த டைமில் அந்த உலகத்தில் திறப்பு வாயில் ஓப்பன் ஆகும்னு இங்கே இருக்கக்கூடிய சாமியாருக்கு தெரியாது, ஆனால் அந்த குட்டிச்சாத்தான்களுக்கு தெரியும். ஸோ மிரட்டுறாங்க சாமியார் அந்த குட்டிச்சாத்தான்களை. அந்த திறப்பு வாயில இன்னும் 1/2 மணி நேரத்தில் எங்கள் ராஜா திறந்துடுவார், எங்களால் அதை உணர முடியுது அப்படின்னு ஒயினோட மம்மி உருவத்தில் இருக்க குட்டிச்சாத்தான் சொல்லுது. அப்போ எகெயின் ஒரு சுடத்தை கொளுத்தி, உண்மையை சொல்லாட்டி சுட்டுடுவேன், இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை. நாங்கள் குட்டி சாத்தானாக இருந்தாலும் எங்களோட இயல்பிலிருந்து மாற மாட்டோம். எங்களால் இந்த பூமியில் சுதந்திரமாக நடைபோட முடியல. உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் உண்மையை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுது. அந்த டைமில் சாமியார், அப்படியா, உங்களோட உலகத்துக்கு நான் உங்களை அனுப்பி வைக்க போகிறேன், இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சாமியார் அந்த 2 குட்டிச்சாத்தனையும் பார்த்து சொல்கிறாங்க. சத்தியமாக இங்கே வரமாட்டோம், எங்கள் உலகத்துக்கு அனுப்பி வையுங்க அப்படின்னு அந்த 2 குட்டிச்சாத்தானும் சொல்லுது. எங்கள் அதர் ஹேண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஒய்யாரி ஒயின் கூடையும் அந்த கிங் அந்த கல்லறைக்கு போகக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திறப்பு வாயில்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. பாட்டிமா சொல்கிறாங்க, வீமன் குக்கு காய் மின்னு சூனு கவனமாக இருங்கடா, இந்த மாதிரி இடத்துல இருந்தாண்டா இங்கே வந்தோம், நம்ம இந்த இடம் இங்கே தான் இருந்திருக்கா, கண்ணுக்கே தெரியலையே அப்படின்னு பதட்டப்படுறாங்க பாட்டி. அந்த டைமில் ஒய்யாரியா ஒயின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒய்யாரி இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்காங்க. அந்த டைமில் ஒரு சொடுக்கு தான் போடுறாங்க அந்த பிளாக் வேர்ல்டோட கிங். பெரிய அக்னி திக்கு திக்குன்னு எரியக்கூடிய ஒரு பெரிய அக்னி குண்டம் அங்கே உருவாயிடுச்சு. பயமாக இருக்குது அங்கே இருக்க அத்தனை பேருக்கும். ஆனால் ஒயின் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட மந்திர வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளாக் கிங். ஒயின் தன்னோட ப்ளவுஸ்குள்ளே மறைச்சி வச்சுருந்த அந்த மினியேச்சர் பொம்மையை தன்னோட இடது கையால் எடுத்து அமைதியாக வச்சுக்கிட்டாங்க. தன்னோட ரைட் ஹேண்டால் ப்ளவுஸ்குள்ளேருந்து சாமியார் கொடுத்த அந்த கம்பியை ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. நல்ல யோகத்தை சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பிளாக் கிங் அப்படியே யோகத்தை நிறுத்திட்டு, யோகம் நிறைவு பெற்றது, ஒயின் எழுந்து
ஒன் பை ஒன்னாக உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொன்று இந்த யாக குண்டத்துக்குள்ளே தள்ளிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் அந்த டைமில் எழுந்து நின்று அப்படியே அமைதியாக கிங்கிட்ட போகி, இவங்க முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஆசை முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதை பற்றியும் யோசிக்காத அந்த கிங் வாயின் கிட்ட வந்து அப்படியே வாயினை கிஸ் பண்ண கீழே குனிகிறாங்க. வாயின் அப்படியே அந்த கிங்கோட ஃபோர்ஹெட்டை பார்த்து தான் வச்சுருந்த அந்த மந்திரம் செஞ்ச இரும்பு கம்பியை ஓங்கி குத்திட்டாங்க ஃபோர்ஹெட்டை பார்த்து வாயின் கிங்குக்கு. அடுத்த செகண்டே அந்த பிளாக் கிங் ஒரு குட்டி மினியேச்சர் பொம்மை மாதிரி அப்படியே சுருங்கி போகி கீழே விழுந்துட்டான். ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் ஒய்யாரி டக்குன்னு அந்த பொம்மையை ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டாங்க. வாயின் ஓங்கி குத்தும்போதே மினியேச்சர் பொம்மையாக மாறி போனதுனால வாயினுக்கு என்ன ஆனால் அந்த கிங்னு புரியலை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் மினியேச்சர் உருவத்தில் இருக்கக்கூடிய கிங் வாயினை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னைய நம்ப வச்சு ஏமாத்திருப்ப அப்படின்னு பலத்த குரலில் கத்துறான். ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸில் தான் வச்சுருக்காங்களா? ஒய்யாரி, மம்மி எங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறாங்க. வாயின் டக்குன்னு ஒய்யாரியோட ஹேண்ட்ஸை பார்த்துட்டு, அட கடவுளே, இவன் சாகலையா? ஐயோ, இவனுக்கும் இவனோட மனைவிக்கும் என்னோட கையால் தான் மரணம்னு சொன்னாரே சாமியார். ஐயோ, செத்து போயிருப்பான்னு நினச்சேனே, என்னது இது அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க வாயின். தன்னோட இடத்து கையில் இருந்த மினியேச்சர் பொம்மையை பார்க்குறாங்க. மோனா குயின் வாயினை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த யாக குண்டம் அணையும் போது எனக்கும் என்னோட கணவருக்கும் பழைய உருவம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு என்னிடத்த பிடிக்க வந்தியா நீ பண்ண இந்த தவறுனால உன்னோட குழந்தையோட உயிர் போக போகுது அப்படின்னு பயங்கரமாக சிரிக்குது அந்த மினியேச்சர் பொம்மை வடிவத்தில் இருக்க பிளாக் குயின். அந்த டைமில் வீமின் குக், காய்மென் ஜோன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வாயின்கிட்ட எழுந்து வந்துட்டாங்க. அப்படியே வீமின் குக் வாயினை ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றுமில்லை பேபி, ஒன்றுமில்லை, பதட்டப்படாத, யோசிக்கலாம். ஐயோ, குட்டி பொம்மை மாதிரி மாறி உயிர் இருக்கும்னு தெரியாமல் போயிடுச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி அமைதியாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, மம்மி எல்லாத்தையும் இந்த நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டுடுவேன்னு அந்த புது டேடி சொன்னார்ல, இவங்கள நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டுட்டா இவங்களும் செத்து போயிடுவாங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல யோஜனை வந்துடுச்சு வாயினுக்கு. கரெக்ட் பாப்பா, அது கூட அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் மினியேச்சர் வடிவத்தில் இருக்க அந்த பிளாக் வேர்ல்டோட கிங்கை வாயினோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாங்க. வாயின் தன்னோட ரைட் ஹேண்டில் அதை வாங்கி, அவங்க 2 பேரையும் நான் 1/2 மணி நேரம் வரையும் உயிரோடு விட்டாதானே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க, செத்துப்போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த யாகம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்புக்குள்ளே 2 மினியேச்சர் பொம்மையை தூக்கி போட்டாங்க வாயின். பலமான சத்தத்தில் அந்த நெருப்புக்குள்ளே அப்படியே பொசுங்கி போகிறாங்க பிளாக் வேர்ல்டோட கிங்கும் குயினும். அந்த நெருப்பு அப்படியே ப்ளூ கலரில் திக்கு திக்குன்னு மாறி எரியுது. அந்த டைமில் தூரத்தில் தெரியக்கூடிய ஒரு வெளிச்சமான பகுதி அப்படியே ஓப்பன் ஆகுது. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான் திறப்பு வாயில் அப்படின்னு. அடுத்த செகண்டே ஜெமின் ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு வேகமாக அந்த கதவை நோக்கி ஓடுறாங்க. அத்தனை பேரும் அந்த கதவை நோக்கி ஜெமினுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கள் அதர் ஹேண்ட் பூசாரி கரெக்டாக 1/2 அன் ஹவர் கழித்து மந்திரத்தை சொல்லி அந்த கிரே கிட்ட போய் நிற்கிறாங்க. கிரே அப்படியே மெதுவாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் வரையும் யாருமே அந்த நுழைவு வாயிலிருந்து வெளியில் வரலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமியாருக்கு. அட கடவுளே, 11 நாட்கள் ஆயிடுச்சு. அங்கே போனவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஏன் யாரும் இப்போ வரலை வெளியில் அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு நின்று வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா வேர்த்து விறுவிறுக்க அப்படியே அந்த கிரேக்குள்ளேருந்து வெளியில் வர்றாங்க. பூஜாரி, சே சாமியாரே, இங்கே தான் நிற்கிறீங்களா? ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வெளியில் வந்து நிற்கிறாங்க. அடுத்தடுத்து 1 பை 1 ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த நெக்ஸ்ட்டு செகண்டே அப்படியே அந்த டோர் க்ளோஸ் ஆகிக்கிச்சு. க்ளோஸ் ஆன நெக்ஸ்ட்டு செகண்டே அப்படியே அந்த கிரே உடஞ்சி தூள் தூளாக போகுது. ஐ மீன் டம்முன்னு கிராக்கர்ஸ் போட்ட மாதிரி வெடிச்சிருச்சு.
வெடித்த எந்த துகள்களுமே பக்கத்தில் இல்லை. அப்படியே கிராஸ் ஃபீல்டு போல் தந்தரையாக இருக்குது அந்த கிரே இருந்த இடம். என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாமியார் அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே பேக்கில் திரும்பி பார்க்குறாங்க. ஒயினோட மம்மி டாடி உருவத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அந்த குட்டி சாத்தானுங்க அப்படியே குப்புன்னு தீப்பிடிச்சு எரியுது. பலமான க்ரையிங் வாய்ஸ் அந்த பொம்மைகளுக்குள்ளேருந்து கேட்குது. ஆனால் பொம்மைகளுக்கு எந்த அசைவுமே இல்லை. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு சாமியாருக்கு. அந்த பிளாக் வேர்ல்டு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து ஸ்கையை பார்க்குறாங்க. ஸ்கையில் ஒயிட் கலரில் அழகாக மிதந்துக்கிட்டு இருந்த மேகங்கள் அப்படியே கருப்பு நிறத்தில் மாறி மழை வர்ற மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு எகெயின் ஒயிட் கலரில் அந்த மேகங்கள் மாறுது. ஒரு பிரைட்டான ஸ்மைலில் சாமியார் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த பிளாக் வேர்ல்டு இந்த கேலக்சியிலேருந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பிரைட்டான ஸ்மைலில் சொல்லிக்கிட்டு சிரிக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இப்போ தான் அப்பாடான்னு இருக்குது. அந்த டைமில் ஒயின் கிடுகிடுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க தன்னோட மம்மி டாடி உருவத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகள்கிட்ட போய், என்னது இது, என்னோட மம்மி டாடின்னு இருந்தால் இந்த 2 பொம்மைகளும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, யார் இதை எரிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. வீமன் குக்கு புரிஞ்சு போயிடுச்சு. பூமிக்கு வந்ததும் ஒயின் பழையபடி மாறிட்டாங்க. ஸோ ரொம்ப மெச்சூரான ஒயின் இப்போ இவங்க கிடையாது. எப்போதும் போல் ஒரு சைல்டிஷான பிஹேவியருக்கு மாறிட்டாங்க அப்படின்னு. என்ன தான் ஒயின் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப மெச்சூரிட்டியாக பிளாக் வேர்ல்டில் இருந்தாலும் வீமன் குக்கு இந்த சைல்டிஷான ஒயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வந்து ஒயினையும் ஒய்யாரியும் சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒய்யாரி ஒயினோட ஹிப்பில் தான் உட்காந்துருப்பாங்களா. ஒய்யாரி தன்னோட டேடிஸை பார்த்து, எனக்கோ அந்த புது டேடியை பிடிக்கல, நீங்கள் 3 பேர் மட்டும்தான் என் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. வீமன் குக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஒய்யாரிக்கு தங்களை பிடிக்காமல் போயிடுமோலாம் பயந்துருப்பாங்க பிளாக் வேர்ல்டில் இருக்கும்போது. அந்த டைமில் காய் மென்சோன் 3 பேரும் ஒய்யாரிக்கிட்ட வந்து, அவன்லாம் ஒன்றும் உங்கள் டேடி கிடையாதம்மோ, இவங்க 3 பேரும் தான் உன் டேடி, கவலைப்படாமல் இரு, இங்கே வா அப்படின்னு ஒயின்கிட்ட இருந்து ஒய்யாரி அப்படியே தூக்கிக்கிட்டாங்க காய் மென்சோன் 3 பேரும். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தாத்தாவும் பாட்டியும் அப்படியே அந்த கிராஸ் ஃபீல்டில் உட்காந்துட்டு, ஒயினா, இதுக்கப்புறம் நரபலி கிரபலின்னு ஏதாவது பேசிக்கிட்டு குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த நானே உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. போங்க பாட்டிமா அப்படின்னு ஒயின் சொல்லிக்கிட்டே வீமன் குக்கை பார்த்து, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க, அந்த சூனியக்கார கிளவி செத்து போயிட்டா, அவள் திருப்பி வந்தால் கூட எனக்கு மம்மி டாடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன், ஏன்னா என்னோட மம்மி டாடி தான் எங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் தன்னோட அங்கிள்கிட்டையும் ஆன்ட்டிக்கிட்டையும் ஓடி போய் 2 பேருக்கும் பிட்வீனில் உட்காந்துக்கிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, அப்பா இப்போயாவது இது திருந்துச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வீமன் குக்கை பார்த்து, கிராமத்துக்கு கிளம்புவோம் வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை அர்மீஸ்.